வாங்கலாம் உங்களுக்கு அதை பற்றி உண்டு கதை விஷயம் சொல்லுவோம் என்னதான் சொல்ல போதும் வா ஒன்றுக்கும் யோசிக்காதேங்க இதில் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளத்தானே எதை பற்றி இந்த இதில் முன்னோர்கள் அந்த காலத்தில் 300 பேரா அந்த காலத்தாக்கள் அந்த காலத்தாக்கள் 300 பேர் அந்த நேரம் பஸ்கள் அதுகள் எல்லாம் குறைவு தானே இதைத்தான் சொல்றது தம்பி சுமதாங்கி சுமதாங்கியோ சுமதாங்கி அப்பா நல்லா இருக்கு சுமதாங்கி தாங்குது பாத்தீங்களா நீங்க இதுல இருந்து டான்ஸ் ஆடுறீங்க அந்த காலத்து ஆக்கள் அங்க இருந்து சாமான் கொண்டு வந்து இதுல வச்சுதான் ஆடுறது உங்க அம்மா அப்பாக்கள் காலத்துல இதுல கொண்டு வந்து வச்சுட்டு ஆக்கள் இருக்கிறது இது தம்பி இஞ்சி அண்டு இல்ல அங்க தொங்கல்ல இருந்து வார விட முழுக்க தம்பி கிடக்குது அங்க ஏன்னு சொன்னா நீங்க ஏறி நின்று ஆடுறீங்க அப்ப அந்த காலத்துல தலையில இருக்கிற சுமையை இதுல வைக்கிறதா அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்த சுமதாங்கி என்று சொல்லுவோம் இந்த ரோட்ல அங்க இருந்து அப்படியே இருக்குது அப்படியா முன்னவெல்லாம் இங்க நீங்கள் இப்ப ஆட்டோல வாரீங்க பேருந்து பார்த்தா முறுக்குல வாரீங்க சைக்கிள்ல வாரீங்க அந்த காலத்துல அதுகள் எல்லாம் பாக்குறது அறியுது இங்க இல்ல போன் இருக்குல்ல எல்லாம் வச்சிருக்குது போனுகள் அதே மாதிரி முன்ன அது இல்ல எதுக்கு தம்பி நீங்க கொத்தி வீடுகளும் கட்டி போடுவீங்க இது நாங்கள் ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறோம் எத்தனை ஆண்டு எல்லாம் கட்டி இருக்கேன் பேருங்க இது கிடக்கு அங்கே நின்று 28 போட்டிருக்காங்க ஆனா 28 நாளையில கட்டி இருக்கணும் 28 நாளையில இங்க வாங்க 28 நாள் கிலோமீட்டர் போட்டுருக்காங்க கிலோமீட்டர் 28 நாள் கட்டி முடிச்சுதான் இந்த ரோட்டு என்ற போட்டு உங்களோட சேர்றேன் என்னோட நான் சேர்றதுக்கு நான் நல்ல கருத்து சொல்றேன் அதாவது வந்து துண்ணாலை 3 சொன்னா 3 கிலோமீட்டர் தூரமா இதுல இருந்து 3 கிலோமீட்டர் அப்ப நிறுத்தா ரோடு போட்டவங்க கிலோ இது நிறுத்த இல்லடா இது தூரமடா அளவடா இந்த அளா வண்டது பிறகு கிலோ வண்டது கிலோ வந்து கிலோ சரி இந்த அளவண்டு இந்த அளவண்டு இந்த அளவு தான் அளவு இந்த பேக்காட்டி படிச்ச நீ இதுன்றது இது உனக்கு பார்க்க தெரியல என்னன்னு அண்ணே நான் 7 கிலோ மண் 6 அகலம் மண் எனக்கு ஒண்ணும் புலங்கேடா யார் படிக்க அல்ல கிலோ கணக்க போட்டு வச்சிருக்கோம் 5 கிலோமீட்டர் பெரிய மனுஷன் வாரன் நாங்களே எங்களுக்கு ஜோடி சரிதான் தம்பி ஆனா இது தம்பி இங்க வாண்ண இது 2 கிலோ நிறுத்துட்டானண்ணா 2 கிலோவும் 8 கிராம் நீ விளங்கப்பட்ட இது சுமையாண்டா என்ன இது சுமை தாங்கி கிலோ சுமை கிலோ விளங்குதா பேக்காது என்ன சின்ன படியலண்ணா இங்க பாட உனக்கு விளக்கம் நீ சின்ன படியல படிச்சோன்னா உங்களுக்கு விளங்கானோட நீ சின்ன படியல நான் உனக்கு விளக்கப்படுத்த மாட்டேன் நீ 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வாடா அந்த காலத்துல எங்கிட்ட ஆக்கள் இருக்கணும் இல்ல அங்க இருந்து நடந்து வரைக்க இதுல ஆனா வச்சுட்டு இருக்கிறதா அவங்களுக்கு நான் படிப்பிச்சதுலே வானால இருந்து போச்சு என்ன மனுஷன் சொல்லணும் இனிமேல் ரோட்டுக்கு வழியில போக மாட்டேன்னு இது சும்மா தாங்கடா அந்த காலத்துல வேன் இல்லை இப்ப நீங்க ஆட்டோ மோட்டார் சைக்கிள் அந்த காலத்துல அது ஒன்று மில்லியடாப்பா எங்கிட்ட பழைய ஆக்கள் அவன் வந்து இதாட நடந்துதானாமலா சாமானோட கொண்டு வர்றது குறுக்கால போவான உன்னோட கத்தி அப்படிஞ்சால தண்ணியும் இல்லையடாப்பா சொல்றத நம்பலாமான்னு தெரியாம இருக்குது நாங்க போவோமே தம்பி நீ சொல்றதாண்டா சரியடாப்பா ஒத்துக்கொண்டு போறது நல்ல போறது அது அப்படி தம்பி நாங்க வரோம் விளங்கிச்சுதான் அஞ்சு பேருங்கோ இது எங்கே இருந்து வந்ததோ தெரியாது நல்ல ஒரு விஷயத்த சொல்லுவோம் அந்த காலத்து ஒரு ஞாபகத்துல
மெக்காட்டி ஆமாம் இதை போன இரவு வந்து நான் அங்கே நீ பக்கவாட்டுக்கு ஜேசிபியை கொண்டு தூக்கி கொண்டு வீட்டை வச்சு விடும் அழகா இருக்கு இங்கே ஆளை நைஸாக ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கானே இல்லைங்க சரி சும்மா பழக்க வழக்கங்களும் தெரியாது நீங்கள் என்ன என்ன போறீங்களே இங்கே தம்பி இங்கே என்ன ஒன்று காட்டுரு இங்கே இது தம்பி அந்த காலத்தில் எல்லாம் சும்மா தாங்கி தான் எல்லாம் வந்தது சரியோ இதெல்லாம் வடிவா விளங்கி கொள்ளணும் மக்களே இது அந்த காலத்தில் ஒரு இது உண்டு தெரியப்படுத்தணுமென்றதுக்காக இது இருந்து வந்ததோ தெரியாது கிலோ ஒன்றுது அரை கிலோ 3/4 கிலோ ஒன்றுது அதுக்கு எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள் ஆனால்